ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், ஒரு நாளைக்கு அவங்களுக்கு நல்ல இடத்துக்கு வரையிலும். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு எம்ஐ ஹபீப் வ்ளாக்ஸ். இந்த இடம் பார்த்துக்கோங்க எங்கேண்டு, என்னோட வீட்டுக்கு பின்னுக்கு இந்த வயல், அதுபோல் இன்றைக்கி ஃபேக்ட்ரி இருக்குது. இன்றைக்கி இந்த ஒரு வருஷத்துக்கு முந்தி வீடியோ போட்டேன். அப்போ என்னோட ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு 300 சொச்சம் சப்ஸ்கிரைபர்ஸும் டிக்டாக்ல வெறுமனே 400 சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ். அப்படி ஈக போகல தான் நீங்கள் வச்சு ஸ்டார்ட் பண்ண, நீங்கள் வச்சு என்னை ஃபேஸ்புக்கை போட்டேன், கொண்டை வெட்டி கொண்டு போட்டேன். சரியா? இந்த வளமையான சவுண்ட் என்ன, ஃபேக்ட்ரி மூட்டர் சவுண்ட் அப்படி தான். அப்போ நாங்கள் எந்த நேரம் ஒரே இடத்துல ஈக்கிறது இல்லை. நாங்கள் எஃபெக்டை கொடுக்க போகல, அதுக்கேண்டு கஷ்டப்பட போகல, எங்களுக்கு கட்டாயம் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு மாதிரி தான் சொல்லுவேன், ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், ஒரு நாளைக்கு அவங்களுக்கு நல்ல இடத்துக்கு வரையிலும். பாருங்கள், பின்னுக்கு ஒத்தடிக்கிறாரு அந்த ஐயாரு மேன். இவர் தெரியுமா? இவர் தான் என்னோட மிக்தாத். இப்போ மிக்தாத் இந்த வீடியோ தான் மிக்தாத் ஃபேஸ்ட் வியூ பண்ணுறாரு. இல்லைன்னு தான் நான் அந்த என்ன சொல்கிறேன், வீடியோவுக்கு களம் எடுத்து வைக்கிறாரு, வீடியோவுக்கு காலை வைக்கிறாரு. மிக்தாவோட ஃபேஸ்ட் பொண்ணாட வார்த்தையை பேசுங்க பாவம் வீடியோவில். ஹலோ காய்ஸ். ஹலோ காய்ஸ். எனக்கு தெரிஞ்சுக்கும் இது பிறகு தெரியாமல் மீக்காது செல்றேன். இதெல்லாம் அப்லோட் பண்ண இல்லை இது அப்லோட் வரும், அப்லோட் பண்ணானம் தெரிந்தானே, இது அப்லோட் வரும். இது என்னண்டா, இதுதான் மிக்தாத் யூடியூப்பில் பேசின ஃபர்ஸ்ட் வார்த்தை. சரியா? இப்போ முன்னுக்கு பார்த்தீங்கன்னா மிக்தாத் என்னோட சேர்ந்து நிறைய வேலை செய்கிறாரு. முன்னுக்கு நிறைய வீடியோஸில் வருவார். ட்ராவல் வ்ளாக்ஸ் எடுத்துக்கொண்டாலும் என்னோட சேர்ந்து புதிய ப்ரொடக்ட் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். அந்த ப்ரொடக்ட்லேயும் முன்னுக்கு வருவார். இன்னும் அவர் கொஞ்சம் சைட் டைப் சரி வராரு போகிறாரு அப்படி தான் கணக்கெடுக்க வேணாம். நான் இப்போ என்ன செய்ய போகிறேன் வேண்டாம், உங்களுக்கு பாம்பு ஒன்றை பிடிக்க போகிறோம். பாம்பு பிடிச்சி பாபிக்யூ ஒன்றை போடுவோம்னு யோசித்தேன். இப்போ மிச்சம் 6 மணி ஆகுது. 6 மணிக்கு தான் நாகப்பாம்பெல்லாம் வெளியே ஆகுது. ஏன்னா மிக்தான் பாம்பு பிடிப்போம். இப்போ நான் போகிறேன் பெரிய காட்டொண்டுக்குள்ளே. முன்னுக்கு போவோம். காட்டை கண்டென்ட் நீங்கள் பயப்படுவானோ காய்ஸ், காட்டை கண்டென்ட் பயப்படுவானோ. இது பெரிய பாம்பு மிக்கிற காடு தான், பயப்படுவானோ. அது உங்களுக்கு பழவிடும். நானும் ஃபஸ்ட்டு பயம் இந்த பாம்புகளுக்கு. மிரிச்சே பழவிட்டேன். ஓ பாம்பு இப்போ கணக்கில்லாம் போயிட்டேண்ணா. நான் முந்தி நினைவிக்கு ஒரு வருஷத்துக்கு முந்தி மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். இந்த பின்னுக்கு எல்லாம் தான் அந்த இலைக்குள்ளே அப்போ மிக்தாத் வெறுமனே வீடியோகிராஃபராக தான் இருந்தார். இப்போ சக்ஸஸ்ஃபுல்லி ஃபைனலி வீடியோவுக்கு வந்துட்டார். இல்லை ஆக்கள் வாழ்ந்த அறிகுறிகள் இது பாருங்கள். என்னமோ புடவை துண்டுகளெல்லாம் கொலி வச்சுக்கிறாங்க. அது போல் நம்ம மையக்கா வற்றாலே கிழங்கு மரம் நாட்டி வச்சுக்கிறாங்க. மிச்சம் பிடித்திருவானா பிடிப்பானோ தெரியா, அந்த பயம் எங்களுக்கு தாசரி இல்லை வாழ்ந்திக்கிற மாதிரி எங்களுக்கு விளங்குது. வாழை மரமெல்லாம் நாட்டிக்கிறாங்க. நான் அந்த காட்டுக்குள்ளே போய்து பாம்பேண்ணா, பாம்பை எப்படி சரி பிடிக்கணும். இந்த பாம்போட காலச்சி விளங்குது. பாம்பு தேடுறதுக்கு ஒரு மெத்தட் உண்டு. அது என்ன மெத்தட்னா பாம்போட சத்தத்தை கேட்கணும். சத்தம் கேட்குறேன்றது நான் சொல்லிதாரன். வாழைப்போம் பாம்போட காலச்சண்டா விளங்குது. இந்த விளங்குதா காலச்சி, பாம்போட காலச்சி விளங்குது. பாம்பு சரியான அந்த தெரியும் தானே, பாம்புல சரியான சென்சிட்டிவ். மனுஷட்ட சத்தம் கேட்டால் ஓடி ஒழிஞ்சிடும். இந்த காட்டுக்குள்ளே நீங்கள் விளையாண்டா வர மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். எங்கட அளவுக்கு யாருக்கும் தைரியம் மீக்க அந்த காட்டுக்குள்ளே போகிறதுக்கு. பாருங்கள் பின்னுக்கு அன்னைக்கு அவங்களுக்கு விலங்குதாய்க்கும் வயல் நாட்டிக்கிறாங்க. காசு நான் இன்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மாதிரி முந்தி வரப்போகல. இன்னைக்கு இந்த மரம் பாருங்கள், இந்த தசிகா மரம் ஒன்று இருந்துச்சு. அதோட இன்னைக்கு வேறு மாதிரி இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இப்போ கம்ப்ளீட்லி சேஞ்ச் ஆகிக்குது விளைஞ்சா. ஆக்சுவலி கொஞ்சம் பயம் உண்டு மீக்குது. ஏன்டா இங்கேக்கு நான் வளமையாக போனமா இல்லை. பாருங்கள் இடம் வேலை சரியான பயங்கரமாகி. இப்போ பாம்பை பிடிக்கிற மாதிரி இல்லை. பாம்பு பாபிக்யூ போட்டு கேஸே இல்லை. பாம்பு பாபிக்யூ போட்டேன். நீங்கள் பாம்பு திண்டிக்காய்க்கு இது முதல் திண்டில்லை, இது இப்போ இந்த தான் ஃபஸ்ட் டைம் தின்ன போகிறோம். நான்டாய்க்கு முந்தி பாம்பு திண்டிக்கிறேன். பாம்பு வேண்டா அந்த பாம்பு மாய்க்கும் மீன் அதுதான் திண்டிக்கிறேன். பாம்புலாம் திண்டில்லை. நான் இப்போ தின்னுவோம். வேணா பாபிக்யூ போடுவோமா இல்லாட்டி என்ன பொறிப்போமா? நான் பாபிக்யூ போடுவேன். பாபிக்யூ போடுவோம். பாபு தோலை உரிச்சு தோலும் நல்லா டேஸ்ட் ஆகிக்குவான், பீங்கம் ஆகிக்குவான். சப்ப போகலை யானை பீமா ஒரு கல்லொண்டு காணேன் காய்ஸ். யானை அந்த பேலை போகல, அந்த ரோனா பேலும் தானே, அது மாதிரி ஒரு கல்லொண்டு. முந்தி காலத்தில் இதுதான் கிரிக்கெட் விளையாடுவாங்க. ஓ இல்லை கிரிக்கெட் விளையாடும் சார். தலையில் பட்டம் லெதர் போல் ஆகிக்குங்க. மிக்தா அவனை த்ரோன்னு வீசுங்க பாவம். மாதிரி வாவ். மனுஷன் நடமாட்டனுக்குள்ளே ஒரு கோம்பவுண்டு மாதிரி கண்ணன் வார கேப்பில் ஒரு கோம்பவுண்ட் அதுக்குள்ளே சுவராக மலைப்பாம்பு ஒலிக்க சான்ஸ் இருக்குது.
முன்னூறு பேர்த்து பார்ப்போம் அந்த கோம்போவில் எங்கேக்கண்டு அதாக்கி கோம்பு வாங்க போவோம். பாம்பை கலந்துக்கிட்டாலே தூக்கி எடுப்போம் வேணா. ஃபஸ்ட்டோட பாம்பை பிடிச்சோன்னு என்ன செய்யணும்? தூக்கி அடிக்கணுமா இல்லாட்டி எப்படி? நீங்கள் அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் அன்றைக்கு ஒரு நாள் பாம்பை பிடிச்சி அந்த கேள்விப்பட்டேன் சின்னத்துல வேறு வந்து எப்படியாண்டா பாம்பை கடிச்சு தின்னுவார். அது வந்து பாம்பில் மரவட்டை அது கெரி கேஸ் ஒன்றா எப்படின்னா சின்னத்தில் நாங்கள் அந்த சின்னத்தில் வந்து என் வீட்டுக்கிட்ட மீன் டேங்க் கொண்டு அந்த மீன் டேங்க் கிட்ட வர மரவட்டையை கடிச்சு தின்றியான் என் ரொம்ப முந்தி செல்வாங்க. அந்த பொந்துக்குள்ளே பாம்பின்ச்சன்னா கையை போட்டு இழுத்தடிக்க எழுமிதா பாருங்கள். மனுஷர் இங்கே வந்திக்கிறப்பா விளங்குது பற்ற வச்சுக்கிறாங்க. இன்னைக்கு அந்த பயிர்களை வந்து வெட்டி போட்டு சேனை பயிர் செய்ய ட்ரை பண்ணிக்கிறாங்க விளங்குது. இதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் அந்த யூஸ் பண்ணாத இடம் இப்போ வந்து யூஸ் பண்ண தொடங்கிக்கிறாங்க. இது வந்து சொல்ல போனால் வந்து உண்மையாக இது வந்து வயல் வந்து யூஸ் பண்ணாமல் காடாக இருந்துச்சு. இப்போ மறுவாக வயலை யூஸ் பண்ண தொடங்குறாங்க போல் வெட்டி. இதை பாருங்கள் இந்த கம்பாக நிறைய இருக்குது. மிக்தாத் போராடு நான் பாம்பை பிடிச்சி தரத்துக்கு கையில் பிளேட் ஒன்று வேற பாம்பை வெட்டுவோம் வந்து பாம்பை அதால் வெட்டுவோம் வேணா. பாருங்க வெட்டிட்டா சரி பாம்போட குடலை வெட்டுவோம். பாம்புக்கு சூப்பர் இடம் இது காய்ஸ் பாருங்க எப்படி கேண்டு நான் இப்போ பாம்பை பிடிக்க தான் போகிறேன். பாருங்க காட்டுக்குள்ளே வாங்க என்னோட மிக்தாது வாராரு. இந்த விலங்குதா காய்ஸ் இன்னைக்கு ஜாஸ்தி முந்தி வந்திக்கிறாங்க. நாங்கள் இந்த பாருங்கள் இந்த காட்டுக்குள்ளே பாம்பு இல்லாட்டி தான் புதுனம். பாம்பை வந்து இன்றைக்கு என்ன செய்வோம்? நான் டிக்டாக்ல ஒரு வீடியோ போட்டிருந்தேன் வந்து பாம்பு மலை பாம்பு ஒன்றும் சாரா பாம்பு ஒன்றும் அதுக்கு பிறகு வந்து இந்த பாம்பு ஒன்று மீஞ்சி நாக பாம்பு ஒன்றும் என்ன பாம்பை பிடிக்கன்னு கமெண்ட் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் சொல்லியிருந்தேன் சாரா பாம்பை பிடிக்க சொல்லி. சாரா பாம்பு பிடிக்கப்படாது காய்ஸ். ஏன்னா சாரா பாம்புன்று அப்பாவியான பாம்பு உண்டு. ஏன்னா சாரா பாம்பை வந்து ஒன்றும் செய்யப்படாது. அது வந்து பாவம் பாம்பு அது சொல்லி நான் வந்து பிடிக்கல. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன பாம்பு பிடிக்க. நாகப்பாம்பு பிடிக்கவா? நாகப்பாம்பை என்ன சொல்கிறீங்க? நாகப்பாம்பு பிடிக்கவா? நாகப்பாம்பை காய்ச்சி தான் நெல் பயிர் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு பயிர். இப்போ சூரியனும் வந்து மறையுது ஃபுல்லாக இருட்டாகி. நாங்கள் பாம்பு வந்து என்ன நான் நினைக்கிற மாதிரி பாம்புகள் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு போகல இதுக்குள்ளே போயிட்டேனா போயோ தெரியா பாம்புகளுக்கு. பாம்பு இந்த போய நாள் சுட்டி வேலை லீவு தானே அது சுட்டி வேலைக்கு வந்தீங்க அது வீட்டில் பொந்தில் படுக்குதோ தெரியா பாம்புல காணும். இல்லாட்டி நான் இப்போ இந்த டைமுக்கு இதே மாதிரி வந்தால் ஒரு 5-6 பாம்பை கண்டு ஒரு 2-3 பாம்பை தூக்கி அடித்து பாபிக்கு போட்டு திண்டு கொலைஞ்சி அதுதான் கேஸ். இப்போ நான் பொதுவாக பாம்பு வந்து பிடிக்க வந்து பாம்பு போலிக்கிற மீன் வலை தான் பிடிச்சி தின்ன கிடைக்குது. நான் வயல் நடுவால் பேத்து கொண்டிருக்கிறேன். பொந்தோண்டு காய்ஸ் பாம்பு ஒண்டிக்குது கையை போட்டு பிடிப்பேன். காய்ஸ் உளுந்து காலும் இதாகிட்டு பாம்பு கையை கொத்தி எஸ்கேப் ஆகிட்டு சரியான பசி பாம்பு பாபிக்கு போட்டு தின்னுவோம்னு வந்தேன். என்ன கேஸ் பாம்பு தின்ன கிடைக்கலண்ணா வேறு மிக்டாது பசியில் நெல்லை தின்னாரு. காய்ஸ் நான் வாழை மரமோட கண்டம் வாழைப்பழம் தின்னுவோம். இது வாழைப்பழம் செய்ய வழி இல்லை சரியான பசி. வாழைப்பழம் மட்டும் சரி தின்னுவோம். தோளோடு சரி தின்னுவோம். காய்ஸ் நான் வாழைப்பழம் தின்னேன் கண்ணி தானே. சிலவங்க கேட்கலும் வந்து என்ன இத்ரீஸ் ஒரு கண்டென்ட் ஒன்று பெருசாக இல்லாமல் வீடியோ போடுறீங்கண்டு. நிறைய சூழலில் வந்து சில விஷயம் மட்டும் தான் வீடியோ வீடியோ போடாமல் மீக்காதீங்கண்டு. ஸோ காய்ஸ் நானும் வந்து பார்த்தேன் எப்படி சரி வீடியோ போடணுமெண்டு. அந்த பழைய கெம்மை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போட்ட கெம்மை எடுக்கிறதுக்கு தான் என்ன சரி ஒரு வீடியோ போடுவேன்ட்டு போட்டேன். இந்த வீடியோவை நீங்கள் ஆற்றுல எடுத்துப்பீங்க நினைக்கிறேன். இதுக்கு விட நல்ல கண்டென்ட் கொண்டு வரேன் முன்னுக்கு. நிறைய கண்டென்ட் நிறைய வேலை திட்டங்களை செய்யறதுக்கு ஈக்கிறேன் முன்னுக்கு. இப்போ கொஞ்சத்துக்கு வந்து இப்படி வீடியோஸும் போடுவேன் ஆற்றுல தருவேன் எனக்கு தானே எங்களோட பொடியம்மாவுக்கு. ஓகே இன்னும் வேணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி இப்போ பண்ணி வச்சுக்கோங்க. முன்னுக்கு நல்ல கண்டென்ட் வரும். அழகே நான் மிக்தாது எனக்கு கொஞ்ச நாளில் ஹோம்ஒர்க் எடுக்கிறேன். ஓகே சப்ஸ்கிரைப் ஃபாலோ பாய்.